பள்ளி ஆய்வக உதவியாளர் பணிக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், சொல்லுங்க, பள்ளி ஆய்வக உதவியாளர் பணிக்கான தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த முடிவுகளில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி எப்போது நடைபெற இருக்கிறது? சங்கரன், அதாவது அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள்ல காலியாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வக உதவியாளர் பணி நியமனத்திற்கான எழுத்து தேர்வு கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி நடந்தது. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10th குவாலிபிகேஷன் அளவுல நடந்த இந்த தேர்வுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு படித்தவர்கள், இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு படித்தவர்கள் எல்லாம் இந்த தேர்வு எழுதினார்கள். கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் 8 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். 2 ஆண்டுகளாக இந்த தேர்வு முடிவை விரைந்து வெளியிட்டு பணி நியமனம் செய்ய வேண்டும். அதை மொத்தம் 4384 பணியிடங்களுக்கான இந்த தேர்வு விரைந்து முடிவை அறிவித்து பணி நியமனம் செய்ய வேண்டும் என பல தரப்பிலிருந்து கோரிக்கை வந்தது. ஆனால் நீதிமன்ற ஒரு வழக்கு காரணமாக இந்த பிரச்சனை ஒரு காலதாமதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி ஹரிபரந்தாமன் இதுல ஒரு முழுமையான ஒரு டைரக்ஷன் எப்படி பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில் தற்போது மிக விரைவாக செயல்பட்டு தேர்வு முடிவுகள் இன்று காலை சரியாக ஒரு 10 மணிக்கு அரசு தேர்வுத்துறை இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகள் தேர்வுத்துறையுடைய 3 இணையதளங்களில் dge1.tn.nic.in அதேபோல 1, 2 மற்றும் இன்னொரு இணையதளம் என 3 இணையதளங்கள்ல இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்வு முடி 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர்வு முடிவு வெளியாகி இருப்பது தேர்வுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 4000 பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இந்த தேர்வு முடிவுகள் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு 100 விழுக்காடு அளவுக்குன்னு நம்ம சொல்லலாம். மிக வெளிப்படையான முறையில ஒரு யாருமே ஒரு சின்ன சந்தேகப்பட முடியாத அளவிற்கு ஒரு வெளிப்படையான முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, இந்த ஆய்வக உதவியாளர் பணியிடம் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா அந்த வீட்டு முகவரி அடிப்படையில எத்தனை பேர் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்திலிருந்து அப்ளை பண்ணாங்களோ அதன் அடிப்படையில, உதாரணத்துக்கு இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துல 50,000 பேர் இந்த தேர்வு எழுதினார்கள் அப்படின்னா, அந்த 50,000 பேர்ல அதிகபட்ச மதிப்பெண் வாங்கியவர்களை துவங்கி கடைசி கட்ட மதிப்பெண் வரைக்கும் 1, 2, 3 சொல்லிட்டு ஒரு 50,000 பேர் அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 32 மாவட்டங்களுக்கும் இது போன்ற ஒரு அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பதிவு எண், அவங்க கம்யூனிட்டி, அவங்க வாங்கிய மதிப்பெண் என்ன என்ற விவரங்களை எல்லாம் முழுமையாக ஒரு வெளிப்படையான ஒரு தேர்வு முடிவு இன்று வெளியாகி இருக்குன்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த பணி நியமனங்களை எல்லாம் உடனடியாக மேற்கொள்வதற்கு கல்வித்துறை வேகமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் வரக்கூடிய ஏப்ரல் 9, 10 மற்றும் 11 இந்த 3 தேதிகள்ல சான்றிதழ் சரிபார்ப்பு பணி அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல நடக்க இருக்கு. எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வெளியிடுவார்கள் என்ற ஒரு தகவலை பள்ளி கல்வித்துறை நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு காலி பணியிடம் இருக்கோ ஒரு பணியிடத்திற்கு 5 பேர் வீதம் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் 5 பணியிடம் வேக்கன்ட் இருக்குன்னா 25 பேர் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவாங்க. இந்த பணி நியமனம் எந்த வகையில் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விவரங்களையும் முழுமையாக ஒரு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே 150 மதிப்பெண்களுக்கு இந்த போட்டித் தேர்வு நடந்தது. இதனோடு ஒரு 17 மதிப்பெண்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பிற்கு அதிகபட்சமாக 10 மதிப்பெண்களும், கூடுதல் கல்வி தகுதியாக 5 மதிப்பெண்கள், முன் அனுபவம் ஆய்வக உதவியாளர் பணியில் முன் அனுபவம் இருப்பவர்களுக்கு 2 மதிப்பெண் என அதை மட்டும் மேலும் இந்த 17 மதிப்பெண்கள் 150 மற்றும் இந்த ஒரு 17 167 மதிப்பெண்களுக்கு மெரிட் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இதுல இடஒதுக்கீடு எத்தனை ஒவ்வொரு இதுக்கு பிசி எம்பிசி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதன் அடிப்படையில அதை ஃபாலோ பண்ணி 167 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு இறுதி பட்டியல் வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 9, 10, 11 இந்த 3 தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்த உடனே இந்த இறுதி பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பணிகள் அதிகபட்சமாக ஒரு 2 நாளில் முடிக்கப்படும் என்பதும் கல்வித்துறை வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இந்த 4384 பேரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்குள், அதிகபட்சமாக 20ஆம் தேதிக்குள் அனைவரும் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்குவார்கள் என்பதும் கல்வித்துறை தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் அனைவரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பணியில் சேரும் வகையில் அந்த நியமன உத்தரவில் தகவல் தெரிவிக்கப்படும் என்பதும் நமக்கு கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு மே மாதம் தேர்வு விடுமுறை காலமாகும். இந்த நேரத்தில் ஒரு மாதத்துக்கு வீணாக அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது தேவையற்றது என்ற ஒரு முடிவுக்கு தமிழக அரசு வந்திருக்கிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பணி நியமன உத்தரவுகளை பெற்றாலும் ஜூன் மாதம் பள்ளி திறந்ததும் அவர்கள் பணியில் சேரும் வகையில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் கல்வித்துறை தயாராகி வருகிறது.